சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறேன், ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு எழுதிக்கிறான். இதை விட நீங்கள் எங்கே போய் முடிப்பீங்க? அவன் அப்படி தான் இருப்பான். குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்குது, அவங்கள நீங்கள் குழந்தையாக பயணம் பண்ணிங்கன்னா அவனை விட ஒரு சிறந்தவனை நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். சார் அவனாவது கலகலப்பாக இருக்கிறானே நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய கிளாஸில் நான் வந்து எச்எம்மாக இருக்கும்போது எங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க சாந்தகுமாரி அம்மா, ரொம்ப மறக்கவே முடியாது அந்த அம்மாவை, மறக்கவே முடியாது சார். அவங்க அது மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டாந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கினாங்க. சார் இந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து உன்னாலேயே கெட்டு போச்சுன்னாங்க. ஏமா அப்படி சொல்கிற? நல்ல பசங்க தான் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம். ஏன்னாம்மா அரசாங்க பள்ளியில் வர்றதெல்லாம் என்னம்மா மேட்டுக்குடி மிராஸ்தார் பிள்ளைங்களாம்மா வருது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறதெல்லாம் வர்றாங்கன்னா அவனுக்கு ஒரு அறிவு வெளிச்சத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுதாம்மா தெய்வ பணி. கோயிலுக்கு கூட நீ போகிறையோ இல்லையோ இதுதாம்மா கோயில்னு அப்படி சொல்லி சமாதானப்படுத்துவேன். அப்படியா இருந்தால் கூட இவன் இந்த மாதிரி அட்குறமாக எழுதிக்கிறான்னு அட்டுழியமாக எழுதிக்கிறான்னு பாருங்கன்னு நாங்கள் அப்புறம் தான் தெரிஞ்சுது. காலமும் நேரமும் ஒரு கணக்கு கட்டுக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தாரோட 5 நாளில் போடுறாங்க, அதே ரோட 15 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுறாங்கன்னு அவனுக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவன் எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட்டை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? கீழே எழுதிக்கிறான். இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருக்கான்.